அரை மணி நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே சரமாரியாக வெடி சத்தம், ஒரே வான வேடிக்கை தான். தூக்குன தலையை கீழே இறக்கவே முடியல. நவம்பர் 5 இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் டே. எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாடு மாதிரி ஆகாது, நம்ம பண்டிகை மாதிரி ஆகாது. தீபாவளினாலே ஒரு வாரம் முன்னாடியே விதவிதமாக பலகாரம் செஞ்சு தீபாவளி வரப்போகுதுன்னு எக்ஸைட்மெண்ட்லேயே 3 நாளாக தூங்காமல் எடுத்த புது ட்ரெஸ்ஸை 3-4 வாட்டி ட்ரையல் பார்த்து தீபாவளிக்கு முன்னாலே எங்கே மழை வந்துருமோன்னு அம்மா கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து அந்த மிளகாட்ட பாசில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் இது வரைக்கும் விடியற்காலையே பார்க்காத நாம் அன்னைக்கு காலங்காத்தால எழுந்திரிச்சு எண்ணெய் வச்சு தலைக்கு கொளிச்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு குருவி வெடியில் ஆரம்பித்து லக்ஷ்மி வெடி, ஆட்டோ பொம்மைன்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளவே உள்ளே இருந்து ஒரு சத்தம், இட்லியும் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு. போய் அதுக்கு நான் ஸ்டாப்பே இல்லாமல் முடிஞ்சதும் முடியாததுமா பட்டாசு வெடிக்க வந்து ஆரம்பித்தோன்னா ராத்திரிக்கு பூந்தொட்டி, ராக்கெட்டுன்னு தங்கு சக்கரம், சுறுசுறுப்பு கம்பி, கடைசியாக வைப்போம் பாருங்க பாம்பு மாத்திரை, அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. மனசு வந்தோம் வராததுமா அடுத்த நாள் ஸ்கூலு. இப்படி ஒரு வாரம் தீபாவளி கொண்டாடுவோம். ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த வருஷம் தீபாவளியை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளி கொண்டாடாமல் கொஞ்சம் பட்டாசோட வெளிநாட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி எத்தனை பேர் தீபாவளியை மிஸ் பண்ணீங்க?